இன்னைக்கு NI10ல எப்படி டேட்டாபேஸ்ல நேச்சுரல் லாங்குவேஜ்ல பேசி கொரி பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஒர்க் ஃப்ளோவை நீங்க உங்களோட ஒர்க்லயும் அப்ளை பண்ணலாம். இல்ல நீங்க ஏதாவது ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா இதை உங்க ரெஸ்யூம்லயும் ஆட் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து SQL சர்வர், MySQL சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இது ஓப்பன் சோர்ஸ் தான், கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நான் போடுற அந்த லிங்க் உள்ள போயிட்டு அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே 350 MB இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணுங்கள். இது டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் கேட்கும். அதுதான் ஆக்சுவலி வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறது, யூசர் நேமு, பாஸ்வேர்டு, டிபிக்கு போர்ட் தரது, அது எல்லாமே அங்கே தான் நடக்கும். ஸோ இது 350 MB கொஞ்சம் ஸ்லோவாக டவுன்லோட் ஆகும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஏன் இன்ஸ்டாலேஷன் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, அதில் வந்து எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். இருந்தாலும் ஏன் பண்ணுறேன்னா, பிகினருக்கு வந்து இது தெரியணுன்றதுக்காக தான். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். யூசர் நேம் பாஸ்வேர்டை மட்டும் மறந்துட்டீங்கனாக்க, திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இன்ஸ்டால் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஃபுல்லுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லுன்னு கொடுத்துக்கிட்டிங்கனாக்க எல்லாமே சர்வரும் இன்ஸ்டால் ஆகிடும், ஒர்க் பெஞ்சும் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அது ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. மோஸ்ட்லி நம்ம யூஐயில் தான் ஒர்க் பண்ணுவோம், சர்வராக இருந்தாலும். ஒர்க் பெஞ்சுங்கிற இதில் தான் இது இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இதில் கான்ஃபிகரேஷன் கேட்கும். இதில் வந்து ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருங்க. எல்லாமே அப்படியே டிஃபால்ட்டில் கொடுத்துட்டு, இந்த பாஸ்வேர்டு வந்து நான் ஆல்ரெடி செட் பண்ணது. நீங்கள் மட்டும் ஒரு பாஸ்வேர்டு மட்டும் செட் பண்ணிக்கோங்க. இது ரெக்கார்டிங்காக நான் திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணதுனால இந்த டைம் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ அங்கே செக்குன்னு கொடுத்தாக்க அந்த பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்தாக்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் பாஸ்வேர்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கனாக்க இது எல்லாமே ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் தான். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் கொடுத்துருங்க. இது வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எந்த இடத்துல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா, நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணி ஆட் யூசரில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். ஸோ அது முடிஞ்ச உடனே ஃபினிஷ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்தீங்கனாக்க ஷெல்லும் அண்ட் ஒர்க் பெஞ்ச் இது ரெண்டுமே வந்து லான்ச் ஆகிடும். நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் ஸ்டெப். எக்ஸிக்யூட்னு கொடுத்த உடனே இது க்ளோஸ் ஆகிட்டு என்ன வரும்னாக்க, உங்களுடைய ஷெல்லும் ஒர்க் பெஞ்ச் இது ரெண்டுமே வரும். ஒர்க் பெஞ்சுங்கிறது ஒன்றும் இல்லை, யூஐயில் ஒர்க் பண்ண போகிற MySQLோடைய டூல் தான் இது ஒர்க் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதில் வந்து எப்படி டிபியை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த டேபிளை எப்படி வந்து ஓப்பன் ஏஐகிட்ட நேச்சுரலாக பேசி வாங்குறதுன்றது தான் அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் தான். இருந்தாலும் அதை கரெக்டாக பண்ணுங்க. ஸோ MySQL கனெக்ஷன் கொடுக்குறப்ப அங்கே என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதையே இங்கே கொடுத்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி யூஐ வரும்னா, இப்போ ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, இந்த யூஐ தான் வரும். ஸோ இந்த யூஐ வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னாக்க, ஒரு டம்மி டேட்டாபேஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த டம்மி டேட்டாபேஸ் என்ன பண்ணணும், இந்த டம்மி டேட்டாபேஸை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி இதில் இம்போர்ட் பண்ணுறதுங்கிற ஸ்டெப்பு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து இந்த GitHub லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து இந்த டேட்டாபேஸை வந்து நான் எப்படி ஸ்க்ரீனில் போடுறேனோ அதே மாதிரி போனீங்கனாக்க, அங்கே MySQLோடைய சினூக் அப்படிங்கிற ஒரு டம்மி டேட்டா வந்து இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் லோக்கல் மிஷின்லேயே வைங்க. அதை வந்து நம்மளோட SQL ஒர்க் பெஞ்சில் வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து MySQL ஒர்க் பெஞ்சுக்கு வரலாம். அதில் ஃபைல்ஸ்க்கு போயிட்டு ஓப்பன் SQL ஸ்கிரிப்ட் அதில் இப்போ டவுன்லோட் பண்ணதை கொடுத்து ஓப்பன் கொடுங்க. அது வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோன்னாக்க, அந்த லைட்னிங் மாதிரி இருக்குல்ல, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணோடனே இதில் இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி அந்த டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். அது வந்து ஒரு 2000 லைன்னு லிமிட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஸ்கீமான்னு சூஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் ஆல் கொடுங்க. ஸோ வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, NI10 ஒர்க் ஃப்ளோ வாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, SQLை கனெக்ட் பண்ணி ஓப்பன் அதையும் கனெக்ட் பண்ணி நேச்சுரல் லாங்குவேஜில் பேசினா எப்படி வந்து கொரியாக மாற்றி அது வந்து டேட்டாபேஸ்லேருந்து டேட்டா எடுத்து தருதுன்றது தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் ஸ்கீமான்னுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமாவை வந்து நம்ம ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேட் ட்ரிகர் பண்ணுறேன். ஏன்னா இது SQL சேட் பாட் மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மெசேஜை மாடல் கொடுப்போம். எதுக்கு இந்த மெசேஜை மாடல் கொடுக்குறோன்னா, நம்ம நேச்சுரலாக பேசுகிறத கொரியாக மாற்றி தரத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த சேட் மாடல். இதில் வந்து இந்த மாதிரி மாடல்லாம் உங்களுக்கு சூஸ் ஆகலைன்னா, நீங்கள் வெளில போயிட்டு உள்ளே வந்தால் வரும், இல்லைனா ரிஃப்ரெஷ் பண்ணால் வரும். ஸோ எனக்கு
இது மாரி இஷ்யூஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. ஏன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இப்ப இந்த லோக்கல் ஹோஸ்ட்லலாம் ஒர்க் பண்றப்ப இந்த மாரி இஷ்யூஸ்லாம் அடிக்கடி வரும். இப்போ வந்து இந்த ப்ராம்ப்ட் தான். கன்வெர்ட் திஸ் யூசர் கொரி இன்டூ அ எஸ்கியூஎல் சிமாட்டிக் கொரி இந்த மாரி நம்ம சொல்லிருவோம். எப்படி இருக்கணும், எக்ஸாம்பிள் எப்படி இருக்கணுன்றத ஒரு கொரியாவும் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாபேஸ்ல இருந்து எனக்கு இந்த கஸ்டமர் வேணும் அப்படிங்கிற மாரி நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். எல்லா டைமும் அதுவே நடக்காது. இது வந்து ப்ராம்ப்ட்டுங்கிறதுனால இது வந்து என்ன ப்ராம்ப்ட்னா ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றதுனால அது என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம நேச்சுரல் லாங்குவேஜ்ல என்ன பேசினாலும் அது எடுத்துக்கும். இதுலயே வந்து நான் ஸ்கீமாலாம் தரல. ஸ்கீமாங்கிறது அங்க இருக்கிற டேபிளோட நேமு, அந்த டேபிளோட டீட்டெயில்லாம் நான் இன்னும் தரல. அதெல்லாம் குடுத்தாக்க 100% அக்யூரேட்டா ஒர்க் ஆகும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெமோ பர்ப்பஸ் தான். இதுலயே வந்து எஸ்கியூஎல்ல வந்து நீங்க நெறைய ஆப்பரேஷன்லாம் பண்ணணும்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஸ்கீமா அதாவது டேபிளோட நேம்லாம் நீங்க வந்து அக்யூரேட்டா தரணும். அடுத்தது வந்து MySQL ஓடைய நோடு கனெக்ட் பண்ணீங்கன்னா, இத்தன ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸிக்யூட் எஸ்கியூஎல் கொரி. அந்த எக்ஸிக்யூட் எஸ்கியூஎல் கொரி எதுக்குனாங்க, நம்ம டிபிலேருந்து ஏதாவது கொரிய போட்டோம்னா, அது வர்றதுக்காக. ஸோ டிபி நேம் என்னன்னா சின்னூக். ஸோ அதிலயே நெறைய இருக்கும். அந்த டிபி நேம் நீங்க யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். இதில வந்து டிபி நேம் வந்து சின்னூக் அப்படின்ற அந்த டிபி நேம குடுத்துட்டு, அப்படியே கொஞ்சம் கீழ வந்தீங்கன்னா, யூசர் நேம் என்னன்னா ரூட்டு, அட்மின்னு இருக்கும். அத நீங்க செட் பண்றது தான். பாஸ்வேர்டும் நீங்க செட் பண்றது தான். எங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன்ல. ஸோ இதுக்காக தான் நான் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்பையும் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டினேன். ஸோ அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகணும்னா, இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் கரெக்ட்டா குடுக்கணும். ஒன்ஸ் அது சக்சஸ்ஃபுல்லி கனெக்டட்ன்னு வந்துருச்சுனாக்க, இப்போ நம்போ யூசர் இன்புட் தர்றத வந்து கொரியா போடணும்ல. அது ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் மாரி தான் இருக்கும். இருந்தாலும் முன்னாடி என்ன இன்புட்டு ப்ரீவியஸ் நோடு எக்ஸிக்யூட் ஆனா தானே நம்ம டிராக் அண்ட் டிராப் பண்ண முடியும். ஸோ அதனால என்ன பண்றேன்னா, ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ த டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற டேபிள் நேம் பார்க்குறோம். அதுல வந்து என்ன இருக்குனாக்க, நெறைய இருக்கு. அதுல வந்து நம்ம என்ன குடுக்குறோம்னா, 5 கஸ்டமர்ஸ் அத கேட்குறோம். இப்போ தெரியுதா? ப்ரீவியஸ் நோட் நடந்திருக்கும். இங்க வந்து எந்த கொரியும் இல்லாதனால, இப்ப வந்து என்ன நடக்குதுன்னா, என்ன பண்ண போறோம்னா, இந்த நோட மட்டும் ரன் பண்ணிட்டு, இப்போ கொரியா மாறிடுச்சா? இந்த கொரிய எடுத்துக்கொண்டு எஸ்கியூஎல் எக்ஸிக்யூட் கொரியில வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான் பண்ண போறோம். டெஸ்ட் ஸ்டெப்ன்னு குடுத்தோம்னா வந்துச்சு பாருங்க. அவ்வளோதான். இப்ப இங்க வந்திருக்கிறது தான் வந்து நம்போ நேச்சுரல் லாங்குவேஜ்ல கேட்டது. ஸோ உங்களுக்கு அனதர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க, ஹலோ ஜஸ்ட் வந்து சாட்லயே கேட்குறோம். கிவ் மீ த டீட்டெயில்ஸ் ஆஃப் 5 எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம சொன்னதும், இப்போ எக்ஸிக்யூட் ஆகி உடனே தருதா? எவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்கு பாருங்க. ஏன்னா டிபி லோக்கல்ல தான் இருக்கு. எல்லா டேட்டாவும் லோக்கல்ல இருக்கு. நேரா போகுது, கனெக்ட் பண்ணுது, செக் பண்ணுது, எடுத்துட்டு வருது. இது வந்து ரொம்ப பேசிக்கான கொரி போட்டு எடுக்கிறது. இது ஜேசன் ஃபார்மேட்ல இருக்கு. அத எடுத்துமே நீங்க Google ஷீட்ல போட்டு நீங்க ஆப்பரேஷன் பண்ணலாம். இப்போ 5 எம்ப்ளாயி என்ன, லாஸ்ட் மந்த்தோட சேல்ஸ் என்ன, இந்த மாரிலாம் உங்க டிபில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, அது எல்லாமே பண்ணலாம். ஸோ இந்த மாரி நோடு இன்சர்ட் அண்ட் அப்டேட்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்து நோட வந்து இன்சர்ட் பண்றதுக்காக. சாரி ஒரு டேட்டா வந்து டேபிள்ல அப்டேட் பண்றதுக்காக நம்ம இந்த இன்சர்ட், அப்டேட் இந்த மாரி இருக்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி ஆப்பரேஷன்ஸ்லாம் நீங்க பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு பேசிக்ஸ் கண்டிப்பா தெரியணும். இதுதான் ரொம்ப பேசிக். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, கொரி பண்றது தானே பார்த்துருக்கோம். இதுலயே இப்போ ஓப்பன் ஏஐ தான் யூஸ் பண்றோம். அது பெய்டு. நம்ம அதுக்கு பதிலா ஃப்ரீயா இருக்கிறதையும் யூஸ் பண்ணலாம். என் சிஸ்டம் ரொம்ப ஸ்லோ. ஒரு கொஞ்சம் மீடியம் ஃபாஸ்ட்டா இருக்கு. நீங்க கம்பெனில வந்து இத வந்து இந்த ஃப்ளோவ வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இருக்கீங்கன்னா, ஒரு நல்ல ஜிபியூ இருக்கிற ஒரு சிஸ்டம் வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா ஜிபியூலயே ஹோஸ்ட் பண்ணிக்கோங்க n8n. அதுல போயிட்டு ஒலாமா சாட் மாடல்னு குடுத்தீங்கனாக்க, இந்த மாரி வரும். ஸோ இந்த சாட் மாடல்ல குடுத்தீங்கனாக்க, கண்டிப்பா நான் ஏன் இத அப்படியே நான் போடுறேன்னா, இப்படி தான் உங்களுக்கும் வரும். ஸோ ஒலாமா சாட் மாடல்னு குடுத்தீங்கனாக்க, அது வந்து என்னன்னாக்க, உங்களுடைய ஏஐ ஏஜென்ட்ல ஆட் பண்றது. ஸோ இந்த மாரி ரவுண்ட் வரும். நம்ம அதுக்கு தேவையில்ல. நம்ம என்ன பண்ணணும்னாக்க, ஆ ஒரு எல்எல்எம் செயின கனெக்ட் பண்ணி, அதுக்கப்புறமேட்டா தான் பண்ணணும். ஸோ இந்த ஒலாமா மாடல், ஒலாமா சாட் மாடல் இது 2மே என்ன வரும்னாக்க, ஒரு ரவுண்ட்ல தான் வரும். ஸோ ரவுண்ட் இஸ் நம்ம வந்து ஆப்வியஸ்லி அத நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. எப்போ நம்ம அத யூஸ் பண்ணலாம்னா, எனி ஏஐ ஏஜென்ட் இல்லன்னா வந்து ஏதாவது வந்து மாடல்ஸா ஆட் பண்றப்ப தான் அந்த ரவுண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பேசிக் எல்எல்எம் செயின் தான் ஆட் பண்ணணும். இஃப் நீங்க வந்து இந்த மாரி ஆப்பரேஷன்ஸ்லாம் பண்றோம்னா. ஸோ அங்க வந்து ஒலாமா மாடல்ஸ்ல இல்ல சாட் மாடல்ஸ் 2த்துல எது வேணாலும் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு உங்களோட மாடல சூஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல எஸ்கியூஎல் கொரிய வந்து கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நான் வந்து என்ன குடுக்குறேன்னா, என்னுடைய வந்து யூசர் ப்ராம்ப்ட்டா நான் வந்து என்ன தரேன்னா,
ஆல்ரெடி நம்ம போட்ட ப்ராம்ப்ட் தான். ஸோ அந்த ப்ராம்ப்ட் என்னன்னாக்கா, கன்வெர்ட் திஸ் யூசர் இன்புட் டூ அப்படின்னு நம்ம மாத்துறோம்ல, அவ்வளோதான். நம்ம அத வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா, எஸ்கியூஎல் கொரியா மாத்த போறோம். இது வந்து ரொம்ப பேசிக். அட்வான்ஸ் லெவல்ல நம்ம அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்துலயுமே பார்க்கலாம். இது வந்து MySQL ஃப்ரீ. அடுத்தது MS SQL. அதுக்கு அடுத்தது வந்து Postgres, Supabase இந்த மாரி இருக்கிற எல்லா டிபிலயும் எப்படி வந்து நேச்சுரல் லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்ணி, கொரி எடுக்கிறது, இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறத ஒரு புல்லட் ப்ரூஃப் ஒர்க்ஃப்ளோ வந்து நான் போடுறேன். பட் இதெல்லாம் பேசிக். எப்படி வந்து டிபில இருந்து டேட்டாவ கொரி பண்ணி எடுக்குறாங்க. அந்த டேட்டாவ கொரி பண்ணி எடுக்கிறப்போ, எந்த மாரி ப்ராம்ப்ட்லாம் யூஸ் பண்ணணும், எந்த மாரி ஸ்கீமாலாம் தெரியணும். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, பேசிக் எல்எல்எம் எனக்கு வந்து ரன் ஆகும். ஆனா, அது ஆக்சுவலா ரன் ஆக ட்ரை பண்றது ரொம்ப ஸ்லோவா இருந்ததுக்கு ரீசன் என்னன்னா, என்னோட பேக்கிரவுண்ட்ல வந்து நான் நெறைய ரன் பண்றேன். இப்போ எஸ்கியூஎல் சர்வரும் ரன் ஆகுது, N8N சர்வரும் ரன் ஆகுது. அதுக்கப்புறம் ஒலாமா சர்வர் ரன் ஆகுது. ஒலாமால தான் ஒரு மாடல் இருக்கு. ஸோ, ஆப்வியஸ்லி என்து கண்டிப்பா ஸ்லோ வருங்க. இது வந்து லோ ஸ்பெக் தான். நீங்க வந்து உங்கள்ட்ட ஹை ஸ்பெக் இருக்குன்னா, இந்த ப்ளூ பிரிண்ட்ட பார்த்துக்கோங்க. இந்த ப்ளூ பிரிண்ட்ல என்ன இருக்குன்னா, பேசிக் எல்எல்எம் அதுல ஒலாமா மாடல் இருக்கும். அத வந்து எஸ்கியூஎல்லோட பண்ணி கொரியா கன்வெர்ட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ரிலேட்டட் வீடியோ போடணும்னாக்க, நீங்க என்ன சப்போர்ட் பண்ணா தான் இந்த மாரி வீடியோஸ்லாம் நெறைய போட ட்ரை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.